ஓகே 182வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல என்னொரு வந்து எல்லார் கதையும் முடிச்சிட்டான். நாமியை மட்டும் தூக்கிட்டு போறான். ஆனா லூஃபியும் ஒரு வழியா பாம்பு விட்டு வெளியே வந்துட்டான். டே ஜோரோ உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஷாக்கில் நின்றுட்டு இருக்கான் ஒரு பக்கம். இதெல்லாம் செஞ்சது யாருன்னு தெரியும் என்னருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். ஆயிஷா என்னொரு எங்க இருக்கானா அந்த இடத்துக்கு நீ கூட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. டென்ஷன் ஆயிட்டான் அவன். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி கோனிஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவ ஒரு பக்கம் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இந்த மொத்த உலகமும் அழிய போதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏஞ்சல் ஐஸ்லாண்ட்ல இருக்க மக்களையும் எல்லா மக்களையும் காப்பாத்து நினைக்கன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கா. இங்க என்னன்னு ஊருக்குள்ள காட்டுறாங்க. போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க கான்ஃபால் கோனிஸ் பாகையா இவங்க 3 வரையும் நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இவங்க எப்பனாலும் இந்த இடத்துக்கு வரலாம். அதனால அவங்க எல்லாம் ஒரு கிரிமினல் சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் எல்லாருமே வந்தாங்கன்னா எனக்கு அலாட் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான். காடு என்னொரு வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த ஊருக்குள்ள நம்ம வந்து பீஸை மட்டும் தான் வந்து நிலைநாட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் போலீஸ் இருக்க வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மக்கள்லாம். ஒரு பொண்ணு பயந்து பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு பயமா இருக்கு. அந்த கிரிமினல்ஸ் நம்ம பக்கத்துல எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருந்தாங்க நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காவா. காட் ஜட்ஜ்மெண்ட் நம்ம மேல விழுந்துட்டுனா என்னான்னு சொல்லிட்டு ஷாக்ல பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா பேசிக்கிட்டே இருக்காங்க. சார் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒருத்தன் அனல் வகத்துல வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னடா ரிப்போர்ட்னு சொல்லி கேக்குறான். சார் அந்த பாகையோட பொண்ணு இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு. என்னது ஹார்பர் பக்கத்துல வந்திருக்காளா அவளை லாக் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சடனா பார்த்தா ஹார்பர் தான் காட்டுறாங்க. எல்லாரும் அம்ப வச்சு அடின்னு அடிக்கிறானுங்க கோனிஸ் நோக்கி. ஆனா கோனிஸ் கப்பல்ல வேறவள வாரா குவாட் பைக்ல வந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கா. எல்லாம் நட்டியெல்லாம் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. டே அவளை உயிரோட பிடிக்கணும்டா வாங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உள்ள ஹெட் போலீஸ் வேகமா போய்கிட்டு இருக்கான். அவளை தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்றான் அவன். கிரிமினல் சீக்கிரமா உன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. வழியை விட்டு போங்கடான்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துகிட்டு இருக்கா. கப்பலை வேற லெவலா இறக்குதாவா. ஸ்ட்ரெயிட்டா கமாண்டர் மேல வந்து உள்ள போகுது. கமாண்டரே அடிச்சு நொறுக்குதாவா. அவரே அடிச்சு நொறுக்கிட்டு அவளும் இறங்கி சரசரம் நடந்து போய்கிட்டு இருக்கா. ஸ்ட்ரெயிட்டா கேப்டன் மேல போய் இந்த பைக்கே விழுந்துருச்சு. எல்லாருமே மிரட்டாங்க. டே இவ வந்துட்டான்னு சொல்லிட்டு கிரிமினல் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா முதுகுக்கு பேல இந்த கண்ணை வர வச்சிருக்கா. காடோட ஜட்ஜ்மெண்ட் நம்ம மேல வந்து உள்ள போதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. என்னரு மட்டும் நக்கலை ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். முழிக்கா என்னடா ஆச்சு இவன் இது கூட இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னரு ஏஞ்சல் ஐஸ்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தால அங்க போய் ஒரு புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கோனிஸ பத்தியா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. இல்ல அவதான் எங்களோட ஷிப்ல தானே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. எனக்கு தெரியாது வெளியே ஏகப்பட்ட சம்பவம் நடந்து போச்சு. சரிப்பா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னரு நாமி முழிக்க அப்படி என்னதான்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு மந்த்ரா பவர் தான் யூஸ் பண்றீங்களா அப்பனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. இல்ல எல்லாராலும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு அதனால கண்டுபிடிக்க முடியும் சொல்றான் அவன். இந்த மாதிரி என்னோட லைட்னிங் பவர் மந்த்ரா பவரும் நல்லா கனெக்டிவிட்டியா இருக்கும். அதனால எங்க இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஸ்பீட் அளவுக்கு வேகமா நான் கண்டுபிடிச்சிடும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஸ்டேஷன்ல சிம்பிளா எந்த மேட்டர் நடந்தாலுமே என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை நாமி முழிக்கா இவெல்லாம் அதை எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கானா. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க தப்பிக்கலாம் பிளான் பண்றா. அதனாலதான் நான் என்ன கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்ணிமிக்க நேரத்துல எல்லாத்தையும் எனக்கு கேட்டுக்கிடவும் செய்வேன். என்னால புரிஞ்சுக்கிடவும் முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதனால இந்த வானமே எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மக்களை தப்பா முடிவெடுத்தவங்கள அவங்க கதையை முடிச்சிடும் சொல்லிட்டு நக்கலா சிரிக்கான். நாம இதை கேட்டு மிரட்டா வேத்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருந்து என்னால தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. நான் என்னதான் பண்ணேன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் தப்பிக்கணுமே எப்படியாவது தப்பிக்கணுமே சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காவா. கையேசல தப்பிக்கணும் நான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம யோசிக்கிறா. சடனா என்னொரு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கான். இது தப்பாச்சான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. சடனா முழிக்கான். யார்டா அதுன்னு சொல்லிட்டு வேற எதையும் சென்ஸ் பண்ணிட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னரு. ஆனா மக்கள் மட்டும் கோனிஸ் கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாருமே நான் சொல்றத முதல்ல பொறுமையா கேளுங்க. நான் பேசுறத கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வாய மூடு நீனே ஒரு கிரிமினல் போமல காட் ஜட்ஜ்மெண்ட் விழுந்துரும். நீங்க இருந்து போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. உடனே ஒருத்தன் பாஞ்சு வந்து கோனிஸ் கதை முடிக்கலன்னு வரான். ஆனா கண்ணை வச்சுட்டு வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கா. பக்கத்துல வந்து பொசிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பேர்ன் பஸ்ஸுக்கு ஒரு போர்டு போட்டோம்னா உன் கதை முடிஞ்சிரும். அதெல்லாம் பாத்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கோனிஸ். எல்லாரும் நான் சொல்ற பேச்சு தெளிவா கேளுங்க. எல்லாருமே இந்த கிளவுட விட்டு கிளம்பணும். எல்லாரும் ப்ளூ சீயை நோக்கி போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஏன்னா அந்த நேஷனே அழிய போகுது. டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோனிஸ் கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாருமே ஏஞ்சல் ஐலாண்ட் விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யாருடா அந்த பொண்ணு என்னடா முட்டாள்தனமா பேசுறேன்னு சொல்லிட்டு கமாண்டர் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் காட் என்னரு வந்து உங்க எல்லாத்தையும் அழிக்கலாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் சாக போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்க கோனிஸ். இவள பாருடா நம்மள்ட்ட நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ப போறது இல்ல. நீ எது ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கியான்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னரு இன்சல்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பையன் சடனா தக்காளி தூக்கி வீசுறான். என்னன்னு பார்த்தா மூஞ்சில விட்டு அடிக்கான். என்னை மன்னிச்சிருன்னு சொல்றான் சடனா அந்த பையனே. ஆனா கோனிஸ் அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கா. டே வெப்பனை வேற கீழே போட்டாலான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸும் பாக்காரு. சடனா கீழே போட்டு நான் காடி என்னொரு ஒருத்தர் இருக்காம்ல அவனை காடாவே நான் பாக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆடனா சொல்லி முடிச்சோன்னே மக்கள் எல்லாம் செதறிட்டாங்க. என்னடா இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஆதர் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஏன் இப்படி சொன்னாதான் மக்கள் எல்லாம் பயந்து ஓடுவாங்க. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் அந்த இடத்துல வந்து உளுந்துருன்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியும். மக்களை ஓட வைக்கிறதுக்காண்டி இந்த டயலாக் அவ சொல்லிட்டா. மந்த்ரா பவர் இருக்கனால
சொன்னால இதெல்லாம் அவன் அசால்ட்டா கேட்டிருப்பான். இன்னத்து இவ கதையை முடிக்க போறான். அப்படியே மிரண்டு நின்னுட்டு இருக்கான். மக்கள் எல்லாம் பயந்து வீட்டுக்குள்ள போய் ஒளிறாங்க. எல்லாரும் ஒளிந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு அப்படி என்னதான்டா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. என்னடா காடின் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கல, என்னாச்சுடா காடை அசிங்கப்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு மக்கள் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவ சொல்லிட்டு இருக்கா, என்ன நான் வந்து சாகல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா ஸ்கைப்பியாவே அழிய போகுது. ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் எதுக்கு பவரை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் யூஸ் பண்ணாம இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா கோனிஸ். ஏன்னா அப்பர் யார்ல இருந்து ஒருத்தரை பார்த்தோம், அவர் டைவன் ஸ்குவாட்ல ஒருத்தர், அவர் தான் அந்த மெசேஜ் எங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இறந்துட்டாரு, எங்க அப்பாவும் இறந்தாங்க, காடோட ஜட்ஜ்மெண்ட்ல இறந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதை கட்டு போலீஸ் எல்லாருமே மிரண்டாங்க. காடு நம்மளுக்கு அப்ப ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே முழிக்காங்க. டைம்லாம் இல்ல, எல்லாருமே க்ளோடோட எண்டுக்கு போங்க, எல்லாருமே தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா கோனிஸ். நாங்களே ஸ்கைப்பியால தான் பிறந்தோம், நாங்க எதுக்கு ப்ளூ சீக்கு போனோம், அப்படிலாம் முடியாது சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே செத்து போயிருவீங்க, சாகையா போறீங்கன்னு சொல்லிட்டு கோனிஸ் கத்திக்கிட்டு இருக்கா. 6 வருஷமா என்னொரு இருக்கான், அவன் இது வரைக்கும் நம்மளுக்கு ஏதாச்சும் கருணை காமிச்சிருக்கானா, அவனை பத்தி உங்களுக்கு இன்ன வரைக்கும் ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஐலண்ட்ல நல்லா தான் இருக்கும், நீ பொய் சொல்லாதான் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கடவுளோட மனசெல்லாம் மாறுன்னு சொல்றாங்க எல்லாருமே. ஆடனா ஒரு போர்டு போடுறா, அடிச்சடியில எல்லாமே செதறுது. இப்ப நான் செஞ்சோம்லடா, அதை தண்டா அவன் உங்களுக்கு பண்ண தயாரா இருக்கான். டே உங்களுக்கு டைமை பத்தி எதுவும் புரியலையடா, ஏன்டா அப்படி பண்றீங்க, இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோனிஸ் கத்திக்கிட்டு இருக்கா. டே கடவுளா நம்மளை கைவிட்டாருடா, ஒன்னு புரிஞ்சுக்கோங்கடா, ரியாலிட்டிக்கு வாங்கடா, ஏன்டா புரிஞ்சுக்கிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கோனிஸ் கத்திக்கிட்டு இருக்கா. உயிரோட இருக்குன்னா சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இப்ப நம்ம முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுடா, அதனால எல்லாருமே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே இந்த ஐலண்டை விட்டு ஓடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. சடனாவ எல்லாத்தையும் சொன்ன உடனே டே ப்ளூசியை நோக்கி ஓடுகடான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் செதறிக்கிட்டு ஓடுதாங்க. டைம் வேஸ்ட் பண்ண டைமே இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க அவங்க. மக்கள் எல்லாம் பேசுறாங்க, டைவன்ஸ் கூட பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, அவங்கள பத்தி ஏதாவது தகவல் இருந்துச்சான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் அதுல இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு பொண்ணு. பார்த்தா பையன் இருந்தாங்க, பேரா இருந்தா, பாட்டி இருந்தாங்க, ஒரு ஆளும் ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டைவன்ஸ் கூட ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கோனிஸ் யோசிக்கிறா. எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு மட்டும் சொல்றாவா. டைவன்ஸ் கூட அவ்வளவு நேரம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, என்னன்னா நடந்துன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சடனா கோனிஸ் மட்டும் யாரோ ஒரு ஆள் வந்து நின்னுட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இதை வந்து டைவன்ஸ் கூட வந்து நாங்க போய் பார்த்து கொடுத்தோம், எல்லாரும் இந்த இடத்த விட்டு முதல்ல போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு எல்லாருமே கிரௌட் அங்க நிக்காதீங்க, நான் கேப்டன் மிக்கினிலி, எல்லாருமே இங்கிருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை கேப்டன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த டிவைன்ஸ் கொடுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு கேப்டன் மிக்கினிலி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு அந்த மாதிரி ஆளுதான் எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு மக்களை முதல்ல காப்பாத்தணும்னா நான் இதை பண்ணி தான் இப்போ காப்பாற்ற வேண்டியது இருக்கு, வேற வழி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு நடந்த மாதிரி இங்கே நடக்க விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேர்க்கவான்னு சொல்லிட்டு முழிக்கிறா. ஆமா, அது ஸ்கை ஐஸ்லாண்டு சவுத் ஈஸ்ட்ல இருக்கு அந்த இடம், அங்கதான் என்னரு பிறந்தான் வளர்ந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடமே தடமே இல்லாம ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னரு அவனோட சொந்த ஊரையே அழிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர், அவனை கடவுள்னு சொல்லிட்டு அவன் போற்றிக்கிட்ட வர செய்வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே உண்மைதான், இதுதான் இங்க நடந்திருக்கும்னு நினைக்கேன். கான்ஃபாலும் டிவைன் சோல்ஜர்ஸ் என்ன இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வருது, உனக்கு புரிய வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்க எதுக்கு இவ்வளவு இங்க இருந்தோம்னா என்னரு மேல யாரும் கோவப்பட்டு எதுவும் பேசிடக்கூடாது, ஏன்னா கோவப்பட்டு அந்த ஊரை அழிச்சிருவான்னு தெரியும், அதனாலதான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த வேலையை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரும் சாகக்கூடாது நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு கேப்டன். ஒரு பக்கம் இதுக்குள்ள ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க இவ்வளவு நாள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கா கோனிஸ். நீங்க இந்த மக்கள்லாம் வந்து பாதுகாத்துக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா கோனிஸ். நான் பாத்துக்கிட்டு நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க, அவங்களை நான் காப்பாத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ப்ளூசி மக்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவன் ஹெசோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்த மக்கள் எல்லாருமே இங்க தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சின்னமாலு லூஃபி தான் கட்டுறாங்க. மாங்கிடியா வேற லெவலா வந்துகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ரோபினும் முடிச்சுட்டு ஒரு வழியா. அதனால எல்லாரையுமே ஒரே இதுல காப்பாற்ற முடியாது, ஆனா இங்க இருந்து நம்ம அப்பர் யார்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு பாக்குறாவா. எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அவன் ஆயிசா இந்த வழிதானு சொல்லி லூஃபி கேக்குறான். ஆமான்னு சொல்றான் ஆயிசா. நம்மளும் ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். டே லூஃபி, அந்த ரைட் சைட்ல ஒரு ஹோல் தெரியுது பாரு, அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா நம்மளும் செவத்து மேலாம் ஏறி போய்கிட்டு இருக்கான். ஜெட்டு மாதிரி போறான். ஒரு பக்கம் இவ்வளவு நாள் 5 பேர் தான் இருந்தாங்கன்னு நினைச்சேன், எங்க இருந்து வந்தானே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப வெறித்தனமா இருக்கா, எனக்கு அது மட்டும் புரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னரு அது இங்க இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஒரு பக்கம் சடனா குதிச்சு வாரா. நாமி என்ஜாய் பண்றா லூஃபின்னு கத்துறாவா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நம்மளு களத்துல இறங்கிட்டான். ஒரு பக்கம் நீ யார்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னரு டே உன் கதையை முடிக்க வந்தவன் சொல்றான். டே நான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நீலாம் என்னடா கடவுள்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. முழிக்கா இவனடா வம்புலாம் இழுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா லூஃபி கேர்ஃபுல் சொல்ல வரா. உடனே ஒரு பார்வை தான் பார்க்கான். உடனே நாமி அப்படியே அமைதியா போய் நின்னுக்கிட்டு இருக்கா. ஸ்கைப்பியா மக்கள் விதியை முடிக்க வந்து நீ பார்க்க வந்தியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நக்கலா சிரிக்காம எல்லாரும் சாக போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே உன்னை கடவுள் சொல்றிய, அதுக்கு நீ என்னடா பண்ண, நீ என்னடா செஞ்சன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அது புரிய வரும்னு சொல்றான். என்னரு நம்மளு கம் கம்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஆர்டினரியான ஆளு வந்து இவன் எப்படிடா இவ்வளவு ஃபாஸ்டா வரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மளு எலக்ட்ரிக் பவரை கொண்டுட்டு வேறல வரான். நான் கடவுள் சொல்லிட்டு எழுத்தோர்னு சொல்லிட்டு லூஃபியை நோக்கி ஒரு போடு போடுறான். ஆமி மிரண்டா என்னடா நம்ம லூஃபி என்னடா ஆனான்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அடிச்சட்ல பெரிய ஓட்டையே விழுந்துருச்சு. 60 மில்லியன் வோல்ட் தூக்கி
போட்டிருக்கான். ஆனா நம்ம லூஃபி தப்பிச்சிருக்கான். டே 60 மில்லியன் வோல்ட்ட தப்பிச்சு உண்மையில நீ வேறலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது நம்ம லூஃபி டாஜ் பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு நாமியே முழிக்கா. சடனா எலக்ட்ரிசிட்டி டிராகன் சொல்லிட்டு இன்னொரு போடு போடுறான். லூஃபியே எரிஞ்சிட்டு போயிட்டான் ஒரு பக்கம். ஆனா அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான் நம்மளு. சடனா எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பாஞ்சு வராம 100 மில்லியன் வோல்ட் வாரின்னு சொல்லிட்டு லூஃபி மேலத்துக்கு ஒரு போடு போடுறான். என்ன ஆனானே தெரியல, மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. நாமி சொல்றா, டே நம்ம லூஃபி வந்து ரப்பர் மேன்லடா, அவன் மேல வந்து லைட்னிங் பவர் ஒர்க் ஆகாதுல, அது நியூட்ரலைஸ் ஆயிருமேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. சயின்ஸ் வேற லெவலா ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. டே ஏன்டா இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்றான் லூஃபி. நம்மள ரப்பர் மேன்னால எலக்ட்ரிசிட்டி மட்டுமே நியூட்ரலைஸ் ஆயிரும், நார்மலாய் போயிட்டு. என்னரும் மிரண்டுட்டான், என்னடா இதுன்னு சொல்லிட்டு. பிசிக்கல் அட்டாக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்னரும் பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மள ஜெட்டு மாதிரி ஒரு அடிக்காம லைட்னிங் பவரை தொளிச்சு எரியுதாவன். லைட்னிங் பவர் அடிக்கணும் ரப்பரால மட்டும் தான் முடியும். நம்மள ரப்பர்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. அடிச்சல்ல நெளிஞ்சு போய் விழுந்துட்டான். இன்னொரு நேச்சுரல் எனிமே நம்ம லூஃபி தான். மாஸ் காட்ட போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.